சிஎஸ் தான் விளையாண்டுருக்கோம். நம்ம சிஎஸ்ல எப்படி சொல்கிறது, சரி ஆரம்பிச்சிடலாம். நம்ம சிஎஸ்ல பிளாட்டினம் 3 போயிட்டோம். அது நான் இத்தனை நாள் வீடியோ போடுறதுக்கான லீவ் டேஸு சீக்கிரமாக போயிடுச்சு. அது இல்லாமல் எனக்கும் ஸ்கூலில் ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால தான் நான் இத்தனை நாள் வீடியோ போடுறேன். இதெல்லாம் ஒரு காரணம் சொல்லுவேன்னு சொன்னீங்க, நினச்சிருப்பீங்க. மணிக்கொள்ளுங்க. ஏன்னா 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 வேறு காரணம் சொல்ல எனக்கு டைம் கிடைக்கல. அது இல்லாமல் நான் இப்போ யாரு கூடயாச்சும் சேர்ந்து போடலான்னு பார்த்தா யாருமே இல்லை. எல்லோரும் ஊருக்கு போய்டுவீங்க. போடலான்னு தான் பார்த்தேன். நான் என்ன பண்ணுறது, ஹேக்கர் ஒருத்தர் இருந்தால ஹேக்கர் ஒருத்தர் இருப்பால கைஸ், அவன் ஹேக்கர்னு ஒரு பாட்டு தான் ஒரு ஹேக்கராக இருப்பான். ஆனால் இங்கே 999 வந்து எத்தனை 999 நினைக்கணும். இந்த மேட்ச்சு போச்சு. ஃபஸ்ட்டு என்னன்னா என் மேட்ச்சு போச்சு. இருந்தால் தான் இந்த மேட்ச்சு தோற்றோன்னா இங்கே ஃபுல்லாக இருக்காங்களே 3 பேர் என்னை லாஸ்ட்டில் தொட்டு விட்டு அவங்க நான் தெரியாமல் கன்னை வெளியே போட்டு விட்டேன் கைஸ். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மினி கன் செகண்ட் ரவுண்ட் வரும்ல, அப்போ நான் கன்னை தெரியாமல் வெளியே தூக்கி போட்டேன். அதுக்கப்புறம் கன்னை தூக்கி வச்சு தரவே மாட்டேன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, ஷார்ட் ரேஞ்சில் தான் ஆடலாம்னு சொல்லி இந்த கன்னில் மட்டும்தான் ஆடினேன். என்னன்னா இந்த 3 மென்டல் இருக்குல்ல, என் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் கூட ஹீரோக்கு கிராண்ட் மாஸ்டர் பிளேயரு அவனை கூப்பிட்டு கூட விளாட்லாம். இங்கே பாட்டு பிளேயர்ஸ் என்ன சொன்னால் இங்கே யார் ஒழுங்காக ஆரம்பிச்சோம்னா நான் மட்டும்தான் இங்கே பிளாட்டினம் 3. இவங்கெல்லாம் எத்தனை நாளில் இருக்காங்க. இதுதான் இந்த சும்மாச்சுலாம் மெடிக்கிட்டு போகிறாங்க. அதான் மெடிக்கிட் சும்மா இருக்கவனை அடிக்க மாட்டேங்கிறாங்களே. இன்னொரு காரணம் இன்னொன்று ஒருக்கா முடியுது. அது ஆவான்னு சொல்லுவேன். அவன் ஜோனில் சாவானான்னு தெரியல, செத்துருவான். ஓசிட்டில் இருக்கிறாங்க. சரி வேறு வழி இல்லைன்னு சொல்லி எமௌண்ட் போட்டுருவேன். அதுக்குள்ளே இந்த இது வந்துச்சா, சரி எமௌண்ட் போட முடியலன்னு சொல்லிட்டு விட்டுருவேன். ஆனால் நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன்னா இந்த மேட்ச்சில் சாரி இருமல் இவன் ஹீரோக்கு பிளேயர்ல. ஆனால் இவன் இருக்கிறது தான் பிளாட்டினம் வந்து இருக்குல்ல கைஸ். இப்போ திரும்ப குறைச்சி விட்டனால இவன் என்ன சொல்கிறது, மரக்கட்டை லெவல் இருக்குல்ல கைஸ், அதோட கீழே அப்படி சொல்லுவேன். ஏன்னா இவன் கொஞ்ச நாள் இல்லை எத்தனை மேட்ச் தோற்றுக்கான்னு தெரியுமா, 19 மேட்ச் தோற்றுக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் கூட இவன் ஐடியா போய் நான் இது பண்ணி பார்த்தாதான் தெரியுது இவன் 19 மேட்ச் தோற்று போய் திரும்பி எங்கே கூட வந்து விளாட்றான். இங்கே இருக்க எல்லாருக்கும் நான் ரெக்வஸ்ட் கொடுப்பேன் கைஸ். அதுக்கப்புறம் இவங்க ஐடியில் செக் பண்ணுவேன். செக் பண்ண லெவல் 20 இந்த 3 பேர் ஐடி இருக்குல்ல ஃபுல்லாக பாட்டு பாருங்க. பெரிய கண்ணை எடுக்க விட்டுட்டு இந்த 2 பேரும் சரி ஒருத்தன் என்ன கண்ணு எடுத்துருக்கான்னு பாருங்க, பிஸ்டலு. என் கூட வரல ஒரே பாட்டு வந்துச்சு கைஸ். லேக் ஆகுது. கொஞ்ச நேரம் உட்காருவேன். டக்குன்னு அவன் நம்ம செகண்ட் பிளேயர் வந்து அங்கே போயிடுவான். அதுக்கப்புறம் என்ன
அடின்னு அடிப்பின்னு இருப்பாங்க அவங்க. ஒரே ஜஸ்ட்டு 2 புல்லட்டில் அவன் உயிர் தப்பிச்சிருவான். 2 புல்லட்டு அவன் மேலே மிஸ் ஆகிடும். அதெல்லாம் மிஸ் ஆகணும். இங்கே தான் நான் ஏறி அடிக்கலாம் பசங்க இதாக லேக் ஆகிடும். பசங்க அங்கே போயிடுவேன். நெட்டு பார்த்தா நெட்டு ப்ராப்ளம். அது இல்லாமல் டீம் இங்கே தான் இருக்கான். வந்து டீச்சர்னு எய்ஸ் வச்சுட்டா இவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? வந்து அடுத்த செகண்டு எமௌண்ட் போடுவான். இப்போதான் எமௌண்ட் போட மாட்டான். இந்த வீடியோ முடிஞ்சோடனே லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மக்களே. அது இல்லாமல் நம்ம வீடியோவில் என்ன சொல்கிறது, லாஸ்ட்டு வீடியோன்னு சொல்ல மாட்டேன், ஃபஸ்ட்டு வீடியோன்னு சொல்ல மாட்டேன். லாஸ்ட்டு தான். ஆனால் இன்னும் வீடியோ போடுவேன். நான் வீடியோ போட்டுட்டு தான் இருக்கேன். ஆனால் டைம் போட மாட்டேன். லீவ் டேஸ் நாளைக்கு வந்து எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கி வந்து ஃபாதர்ஸ் டே. எல்லாருக்கும் ஃபாதர்ஸ் டே இன்னைக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஹாப்பி ஃபாதர்ஸ் டே ஆல் அப்படின்னு சொல்லுவீங்க. போட்டுருவேன். நெக்ஸ்ட்டு பார்த்தா யாரும் நம்ம என்ன சொல்றது guys? Resources here. I need equipment. இந்த பெட்டிக்கு எம்மோ போடு. சரி கன் எடுக்கல. சரி கன் சொல்லலான்னு பார்த்தா நம்ம ஒரு ஸ்கின் அது இல்லாமல் நீங்கள் வீடியோவுக்கு மறக்காமல் பெல் பட்டன் அமுக்கிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம நிறைய வீடியோஸ் போடுவோம். அதுவே உங்களுக்கு நிறைய வரும். இப்படி தான் சொல்லுவேன். ஆனால் போட மாட்டேன். ஏன்னா நெட் கட்டா இங்கே நின்று வேணும். அப்படியே இந்த கம்பத்தில் சூழ்ந்து அவனை அடிக்கலான்னு போவேன். வந்து தான் போடுறேன். இப்படி வந்து அடிக்கிறேன். டக்குன்னு வந்து அப்படியே கீழே வந்துடுவேன். சரி அடிக்கலான்னு போவேன். டக்குன்னு இப்படி வந்து லாஸ்ட்டில் ஒரு கில்லாச்சு எடுக்கலான்னு பார்த்தேன் கைஸ். அதுவும் முடியல. சரின்னு சொல்லி ஸ்டாராச்சு ஏறுன்னு பார்த்தேன். ஏறிச்சு. நம்ம மணின்னு பார்த்தீங்களா 7:29. இப்போ கரெக்டாக நான் இந்த அண்ணன் தான் உங்களுக்கு வெயிட் பண்ணுறேன். இந்த அண்ணன் தான் எங்களுக்கு கேங்ஸ்டர். ஹலோ ப்ரோ. ஹலோ சரி பாய்ஸ், பாய் பாய். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.